தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு உங்க எல்லாருக்கும் என்னோட சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு உன்னதமான தொழில்நுட்பம் தான் இந்த யோகா. யோகா அப்படிங்கிறது ரிக் வேதத்திலிருந்து யுஜ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான். யோகானா என்ன தெரியுங்களா? யூனியன், ஒன்றிணைதல், இணைதல், இணக்கமா இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ உலக மக்கள் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்பையும் நம்ம மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிற ஆசையில எதோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க தேடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அது யோகா தான். இந்த யோகா ரெண்டு விதத்துல இணைதலை நடத்துது. ஒன்னு, பிரத்தியொரு மனிதனுக்கான தனி இணக்கம் இணைதல். இன்னொன்னு, பிரத்தியொரு மனிதனை பிரபஞ்சத்தோட இணைத்தக்கூடிய ஒரு இணக்கமான இணைத்தலை நடத்துவது. சரி, இப்ப முதல் விஷயத்த பார்க்கலாம். பிரத்தியொரு மனிதனுக்கு உடலும் மனமும் உயிர் சக்தியும் இருக்குது. இப்ப சாதாரணமா நம்ம சொல்ல போனா, நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்பு மட்டும்தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மனம் எங்கேயோ இருக்கும். அதனால நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய உயிர் சக்தி ரெண்டு விதமா பிரிய வேண்டியதா இருக்குது. உடலுக்கு கொஞ்சம், மனதுக்கு கொஞ்சம் சக்தியை கொடுக்க வேண்டியதா இருக்குது. சரி, இப்போ நம்மளோட உடம்பும் நம்மளோட மனமும் நம்மளோட உயிர் சக்தியும் ஒரே இடத்துல குவிஞ்சதுன்னா நம்ம நிறைய அபிரிவிதமான ஆற்றல்களை பெற முடியும். நம்ம செய்யக்கூடிய செயல், எந்த செயலும் சிறந்து 100% சக்சஸ்க்கு வழிவகுக்கும். சரி, இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அது யோகானால தான் பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உடம்பு பிளெக்சிபிலிட்டா, நெகிழும் தன்மையில் இருக்கணும். இந்த பிளெக்சிபிலிட்டி யோகானால மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம உடம்ப மரக்கட்ட மாதிரி இல்லாம நம்ம நெகிழ்ச்சியா, நெகிழ்வுடன் ரொம்ப இணங்கும் தன்மையா வச்சுக்கணும் அப்படின்னா யோகா மட்டும்தான் அதுக்கு வலியுறுத்துது. இந்த யோகா ஒரு படி மேல போய் ஆசனங்களோட இணைந்து யோகா ஆசனமா நமக்கு செயல்படுது. என்ன அப்படின்னா, யோகன்னா இணைதல், ஆசனம்னா இருக்கேன்னு அர்த்தம். அப்போ உடம்ப ஒரு ஆசனத்துல, அதாவது ஒரு இருக்கையில இருத்தி இணைஞ்சு இணக்கமா எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கும் பொழுது நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே மசாஜிங் மாதிரி, அந்த மசாஜ் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு, பிராணசக்தியை அதிகரிச்சு அது நல்லா ஆரோக்கியமா செயல்பட வைக்கக்கூடிய வேலையை இந்த யோகா ஆசனங்கள், அதாவது யோகா நிகழ்த்துது. இப்ப இது எல்லாமே தனி மனிதனை சார்ந்துதான் இருக்குது. ஒரு பழமொழி இருக்குது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி தான் பிரபஞ்சத்துல, அதாவது அண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும், மண், மரம், செடி, கொடி, பறவை, மிருகம் எல்லாத்துலயும் ஒரே உயிர் துடிப்பா இருக்குதுங்கிறது தான் ஒரு விஞ்ஞான பூர்வமான உண்மை. சரி, இப்போ முதல் இணைதல் தனி மனிதனோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. ரெண்டாவது இணைதல் பிரபஞ்சத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. இப்போ சில ஆசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ பர்வதம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். பர்வதாசனா மலை மாறி நிக்கிறதுன்னு அர்த்தம். உடம்ப மலை மாறி வளைச்சு நிக்கிறதுக்கு பேர் தான் பர்வதாசனா. உடம்ப மயில் மாறி நிக்கிறதுக்கு பேர் தான் மயூராசனா. உடம்ப முதல மாறி படுக்க வைக்கிறதுக்கு பேர் தான் மகராசனா. பிரியமானவர்களை நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம பண்ணக்கூடிய யோகாசனங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிர்கள் இருந்தோ இல்ல பொருட்கள்ல இருந்தோ எடுத்து அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம உடம்ப அந்த மாதிரி ஏன் வளைக்கிறோம் அப்படின்னா, இந்த இணைதல் இங்க சாத்தியமாகி அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட சாத்தியமாகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதியோகியா இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர்கள் கூட பார்வதி தேவி அவர்கள் பாத்தீங்கன்னா உலகத்துக்கெல்லாம் பொதுமறையான ஒரு அம்மாவா இருக்கிறனால அவங்க எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கணும். அவங்க அண்டத்தில் இருக்கிறதும் பிண்டத்தில் இருக்கணும், பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்கணுங்கிறதுக்காகவே 114 தொழில்நுட்பத்தை, யோக தொழில்நுட்பத்தை பார்வதி தேவி அம்மா அவர்களுக்கு சொல்றாங்க. அவங்க நந்தி பெருமாளுக்கு சொல்றாங்க. நந்தி பெருமான் சப்தரிசிகளுக்கு சொல்லி அது உலக மக்களுக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த யோகா பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபேமஸான முனிவர்னு சொன்னா அது பதஞ்சலி முனிவர் தான் சொல்லணும். ஏன்னா பதஞ்சலி முனிவர் அவர்கள் தான் யோக சூத்ராவை நம்ம மக்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க. எல்லா பாமர மக்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆசனங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய யோகி ஞானி மாஸ்டர்ஸ் எல்லாம் அதுக்கான விளக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த இன்டர்நேஷனல் யோகா டே இருந்து, அதாவது இந்த 21 ஜூன்
2024 இப்ப இருந்து நம்ம ஒரே ஒரு ரெசல்யூஷன் மட்டும் எடுத்துக்கலாம். என்னன்னா, ஒரு ஆசன சித்திக்கான வழி என்ன அப்படின்னா, ஆசனம் கூட்டல் சித்தி. சித்தி ஆகிறதுனா நம்ம அந்த இதுல ஆடாம அசையாம நமக்கு கிடைக்கக்கூடியது, பிளஸிங் கிடைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஆசனம்னா இருக்கேன்னு அர்த்தம். இப்ப நான் போட்டிருக்கிறது பேரு அர்த்த சித்தாசனா. இந்த அர்த்த சித்தாசனாக்கு எப்படின்னா பாருங்க, ஒரு கால் மட்டும் இப்படி நின்றுகிட்டே இருக்கும். இந்த காலை இப்படி போட்டிருந்தேன்னா எனக்கு எந்த வழியும் எதுவும் வராம என்னால ரொம்ப நேரம் இப்படி உட்கார முடியும். இந்த ஆசனத்தை ஆசன சித்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த ஆசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் 14 நிமிடங்கள் மட்டும் ஆடாம அசையாம உட்கார்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆசன சித்தி உங்களுக்கு நடக்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில புதிய உத்வேகத்தோட எந்திரிக்கலாம், நல்லா நடைப்பயிற்சி பண்ணலாம், ஓட்டப்பயிற்சி பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச ஆசனங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம், உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்ம இந்திய திருநாட்டிலிருந்து உலக மக்கள் எல்லாம் நம்மளை பார்த்து இந்த யோகாசனங்களை யோகம் கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு முன்னோடியா வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல நம்ம முனைப்புடன் இருப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.